ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். இது வந்து நான் வெஜிடேரியன் பிரியர்கள் ஸ்பெஷல். அதாவது இறால் வந்து எப்படி அந்த ஓடை க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த அக்கா வந்து எங்களுக்கு ரெகுலராக மீன் கொடுக்குறவங்க. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி இறால் வந்து வாங்கணும். இதுக்காக அதையும் வாங்கினதில்லை, பட் இதுக்காக தான் வாங்கணும். இறால் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணியிருப்பேன், அதுக்காக செஞ்சதில்லை. ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்குறதில்ல, பட் அவங்க எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி தராங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துடுறாங்க. அதை அப்படி எடுத்தால் அந்த ஓடு வந்து வெளில வந்துடுது. இந்த வீடியோவிலே வந்து நான் உங்களுக்கு ஒரு சங்கரா மீனை அவங்க ஃபுல்லாக நறுக்கி காமிச்சாங்க, அதுவும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலை வந்து அவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். கிட்ட பார்த்திங்கன்னா புரியும் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. அந்த தலைப்பகுதியை வந்து ஒரு தடவை லைட்டாக பிச்சா அந்த ஓடு வந்துடுது. பார்க்க தான் இப்படி பூச்சி மாதிரி இருக்குது, பட் அந்த ஓடை ஒரு தடவை எடுத்தாவே போதும், கம்ப்ளீட்டாக அது வெளில வந்துடுது. கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது அந்த தலைப்பகுதியிலேருந்து எடுத்து வராங்க, அது அழகாக வந்துடுது. இது எடுத்ததெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி செய்யணும். இது வந்து இந்த ஓடை எடுத்ததோடு இதில் உள்ள க்ளீனிங் ப்ராசஸ் முடியாது. இந்த இறாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து எதனால் வருதுன்னா, நான் வந்து இந்த ஓடு தான் ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருக்குது. அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு ஸ்மெல் ஏன் வருதுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது, அதுவும் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க தான் எங்கள் மீன்காரக்கா. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லவங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த இறால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து அவங்க எப்படி மீனை கழுவுறாங்க அப்படின்னு மீனை வந்து அந்த செதில்லாம் எடுக்கிறாங்க, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அளவு இறால் வாங்கினோம். தம்பி வந்து இறால் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக ஒரு 1/2 kg வந்து அவங்க வேறு ஃபிஷ் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவன் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக சங்கரா மீன் வாங்கினோம். இது என்னால் சரியாக எடுக்க முடியல, ஏன்னா வாசலில் வச்சு பண்ணுறனால சரியாக எடுக்க முடியல. அவங்க 2 சைடு செதிலையும் கட் பண்ணிவிட்டு அந்த கண்ணு பகுதியை அப்படியே, அதாவது கண்ணுக்கிட்ட இருக்க ஒரு குடல் மாதிரி இருக்குது, ஸோ அதை அப்படியே எடுத்துடுறாங்க. இந்த பாருங்கள், பார்த்தாவே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வாழை நறுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யலை. கண்ணுக்கிட்ட இருக்க அப்படி ஓப்பன் பண்ணி சைடில் உள்ள 2 சைடு முள்ளையும் நறுக்கிட்டு கண்ணுக்கிட்ட அப்படியே லைட்டாக கிழிச்சு விட்டால் அதில் ஒரு குடல் மாதிரி வெளியில் வருது. அதுக்கப்புறம் வாழை நறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம எப்படி உரசுவோமோ அதே மாதிரி உரசி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு மேலே என்னால் இது கவர் பண்ண முடியல, ஏன்னா வாசல் எல்லாம் போகிறப்ப என்னடா மீன்காரவங்களை வீடியோ எடுக்கிறாங்களேன்னு பார்த்துட்டே போனாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இறால் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் லைட்டாக மேலே இப்படி எடுத்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் நரம்பு மாதிரி வரும். இதோ பாருங்கள், இந்த நரம்பு வந்து 3 விதமாக, இது நரம்புன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, பட் நரம்பு கிடையாது, ஒரு சின்ன லேயர் மாதிரி. இது அவங்கள்ட்ட கேட்டேன் என்னென்னு. இது வந்து இதோட குக் பண்ணால் தான் ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி நரன்னு சாப்பிடவே நல்லாவே இருக்காதுன்னாங்க. இப்போ பாருங்கள், இதில் ரெட் கலரில் வரும். இதோ பாருங்கள், ரெட் கலரில் இருக்கு. இது எடுத்துடணும் கம்பல்சரி. இறால் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு தெரியும், பட் இறால் செய்யாதவங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் யூஸ் ஆகும். இப்போ வந்து இதில் இன்னொன்று ஒரு டைப் இருக்குது, நான் அதுவும் என்னென்னு காமிக்கிறேன். ஒரு பிளாக் கலரில் வரும், ஒரு இதில் ரெட் கலரில் இருக்கும், ஒரு இதில் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும், எல்லோ கலரில் இருக்குது. அப்போ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில், நீங்கள் அதுவும் விட்றாதீங்க. இப்போ பாருங்கள், பிளாக் கலரில் இருக்கா. ஸோ இதை எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் எடுக்கணும், இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இறால் வந்து ஸ்மெல் அடிக்காது, ஒரு மாதிரி நரப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அதுக்கு பட்ஸ் கொடுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.